ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 10ஆம் தேதி வந்து எடிட்டோரியலை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த எடிட்டோரியல் வீடியோவை தினமும் காலை மண்டே டு ஃப்ரைடே ஓகேவா, தினமும் காலை 6 மணிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல தினமும் காலையில 7 மணிக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம டெலகிராம் சேனல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்காம ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வேர்ட் யூசேஜ் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வேர்டை இந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கிலீஷோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ்பிஐ பிஓல இங்கிலீஷுக்கு 40 மார்க் கொடுத்துருக்காங்க ப்ரிலிம்ஸ்லே ஓகேவா. ஸோ இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வரலாம். ஐபிஎஸ் கிளர்க் பிஓ எல்லாத்துலேயுமே மாற வாய்ப்பு இருக்குது. அதனால இங்கிலீஷுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வெக்காப்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு இந்த செக்ஷன் அப்படின்றது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைய நாளில் நம்ம எந்த எடிட்டோரியல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி எலெக்ஷன் வரப்போகுது ஓகேவா. டெல்லி ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகிறது. ஸோ February 5 தான் நடக்க போகுது. அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான். அங்கே யார் யார் டாமினன்ட்ல இருக்காங்க, அந்த அந்த டெல்லியில் இருக்கிற கட்சிகளோட நிலைமை என்ன, இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் நம்ம இந்த எடிட்டோரியல்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ வின்டர் கான்டெஸ்ட் அப்படின்றாங்க. சரியா, பிப்ரவரியில் நடக்க போறதுனால வின்டர் கான்டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டெல்லி அசம்பிளி எலெக்ஷன்ஸ் டு டெல்லி அவன் ஓவர் சைஸ்டு இம்பார்ட்டன்ஸ். ஸோ டெல்லியில் நடக்க போற இந்த எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு ஓவர் சைஸான ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா டெல்லியில ஆல்ரெடி ஆம் ஆத்மி அந்த கட்சி வந்து ஆட்சியில இருக்காங்க. பட் ஆனா அந்த இடத்துல பிஜேபி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளோட இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி தான். ஸோ அவங்களால அந்த டெல்லியை பிடிக்க முடியல அப்படின்றது அவங்க சைடே ஒரு பெரிய இஷ்யூவா தான் இருக்கு ஓகேவா. நம்மளால நம்ம டெல்லியை கைப்பற்ற முடியலையே அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த காலத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னாலே டெல்லி தான், நம்ம போய் டெல்லியை கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லா வரலாற்றுலையும் பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும். ஸோ டெல்லியை யார் கைப்பற்ற போறாங்க அப்படின்றத நம்ம February 8ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். 5ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு 8ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட்டை நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். சரி, the Delhi Assembly elections on February 5 is said to be a bipolar contest between the incumbent ஆம் ஆத்மி பார்ட்டி, இப்போ இருக்கிற ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டி ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பைபோலார் கான்டெஸ்ட் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The Congress was the most popular party in the national capital. ஒரு டைம், அதாவது ஒன்ஸ் அப்பான் a time காங்கிரஸ் வந்து டெல்லியில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியா இருந்தது. இப்போ அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸ்ட்ரகிளிங் டு ரீகைன் அட்லீஸ்ட் பார்ட் ஆஃப் இட்ஸ் லாஸ்ட் ப்ராமினன்ஸ். ஸோ டெல்லியில ஒரு பகுதியாவது அவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ காங்கிரஸ் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. டெல்லி இஸ் நாட் அ ஃபுல் ஃபிளெஜ்ட் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் யூனிக் அண்ட் கன்வல்யூட்டட் கவர்னன்ஸ் டிசைன் often sets the center and state government and the collision course அப்படின்னாங்க. ஸோ கன்வியூலேட்டட் அப்படின்றது ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கவனிங்களா. ஸோ கன்வியூலேட்டட் 6வது கொடுத்துருக்காங்க. கன்வியூலேட்டட் சுருண்டது. ஓகே, காம்ப்ளிகேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ காம்ப்ளிகேட்டான ஒரு கவர்னன்ஸ் தான் டெல்லி ஓகேவா. ஏன்னா அந்த இடத்துல சென்டரும் ஸ்டேட்டும் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டில் there is a national spotlight on Delhi politics which the AAP ஆம் ஆத்மி பார்ட்டி பத்தி பேசுறாங்க. பிஜேபி have dominated since 2012. ஸோ டெல்லி பாலிடிக்ஸ்ல காங்கிரஸ் வந்து எட்ட போயிடுச்சு. ஸோ அவங்களோட சில பகுதி, அதாவது அவங்களோட முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஒரு பவர் அந்த இடத்துல கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் 2012 இருந்து பிஜேபியும் ஆம் ஆத்மி பார்ட்டி தான், ரெண்டு பேரும் தான் அந்த எலெக்ஷன் டெல்லியில ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சியா வலுப்பெற்றுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சின்ஸ் தென் த voters in Delhi have swung overwhelmingly அப்படின்னாங்க. வாட் இஸ் மீன் ஸ்வங்? கவனிங்களேன்.
ஸோ ஸ்வங் அப்படின்றது சேஞ்ச், சுழற்றுதல் அப்படின்னு தமிழ்மே சொல்றாங்க. ஸோ என்ன சேஞ்ச்? ஓவர்வெல்மிங்லி அப்படின்றது ஃபோர்ஸ்ஃபுல்லி, பெருமளவில். ஸோ எந்த விஷயத்த பெருமளவில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஓட்டர்ஸை பத்தி பேசுறாங்க. ஸோ டெல்லி ஓட்டர்ஸை பத்தி பேசுறாங்க. மாறி மாறி இருக்காங்க. இன் ஃபேவர் ஆஃப் ஏஏபி இன் அசம்பிளி எலெக்ஷன், பிஜேபி இன் லோக்சபா எலெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ லோக்சபா எலெக்ஷன் நடக்கக்குள்ள பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவங்க, அது அசம்பிளி எலெக்ஷன் நடக்கக்குள்ள ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ மாறிக்கிட்டே இருக்காங்க, பெருமளவுல மாறுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The AAP nurtures national ambitions and its chief Arvind Kejriwal fashions himself as a challenger to Prime Minister Narendra Modi. ஸோ எல்லாருமே தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நம்மளோட பிஎம் மோடி அவர்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சர் மாதிரி தான் இப்பவுமே இருக்குது. எந்த நியூஸ் எடுத்தாலுமே அந்த மாதிரி தான் நம்மளுக்கு போவோம். இந்த ரன் அப் டு அப்படின்னா, இந்த இடத்துல ரன் அப் டு அப்படின்றது ஒரு ஃப்ரீசல் வெர்பா யூஸ் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் மீன் ரன் அப் டு அப்படின்றது த டைம் பீரியட் லீடிங் அப் டு அன் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். சரியா? ஸோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு லீட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டைம்ல இந்த எலெக்ஷனை தான் அந்த மாதிரி லீட் பண்றாங்க. ரன் அப் டு த எலெக்ஷன். ஓகே, எலெக்ஷன் தான் மீன் பண்றாங்க. த ஆம் ஆத்மி பார்ட்டி ஹஸ் ஆட் இட்ஸ் இமேஜ் ஆஃப் இன்கரப்டபிலிட்டி. ஓகேவா? ஒரு காலத்துல அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருந்தது, என்ன அப்படின்னா அந்த கட்சி வந்து இன்கரப்டபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. அழியாத்தன்மை, த குவாலிட்டி ஆஃப் பீங் ஆனஸ்ட். ஸோ அந்த கட்சியில இருக்க எல்லாருமே ஆனஸ்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. And of being a platform for a commoner severely strained by the corruption allegations against Mr. Kejriwal and several of his colleagues. இந்த விஷயம் நம்மளோட எடிட்டோரியல் நம்ம பார்த்திருந்தோம். இவங்களுக்கு பதிலா, அதாவது யாரு, மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பதிலா இப்போ டெல்லியோட சிஎம் யார் இருக்காங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்மளோட எடிட்டோரியலையும் நம்ம அதை பேர் சேர்ந்தோம். ஓகேவா? இப்போ அவங்களுக்கு எதிராக இந்த கரப்ஷன் அலிகேஷன் அப்படின்றது அந்த கட்சியோட கொள்கைக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. இட் இஸ் ட்ரூ தட் த சென்ட்ரல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் ஆர் செலக்டிவ் இன் தி இந்தியன் ஆன்டி கரப்ஷன் ப்ரோப், but that does not absolve AAP for the suspicion. Okay, suspicion அப்படின்னா என்ன? What is suspicion? Doubt. ஓகேவா? அது ஈஸியான வேர்டு தான், நமக்கு தெரியும். suspicion அப்படின்றது ஒரு டவுட் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். The frequent run-ins with the lieutenant governor appointment by the center have made it difficult for the party to deliver on what it has promised, even as it makes a bid for the fourth term. So இப்போ lieutenant governor அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஏஏபி ஆல சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஓகேவா? அவங்க வந்து அந்த தேர்தல் நேரத்தில் அவங்க ப்ராமிஸ் பண்ண விஷயங்களை அந்த இடத்துல கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The BJP is pitching a double engine government that will put an end to. So put an end to அப்படின்னா என்ன? காஸ் டு ஸ்டாப் எக்ஸிஸ்டிங் ஆர் டை. ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு பிஜேபி வந்து ட்ரை பண்றாங்க. எப்படி அப்படின்னா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட்ல ட்ரை பண்றாங்க. த டசல் பிட்வீன், வாட் இஸ் மீன் டசல்? டசல் அப்படின்றது ஃபைட். ஞாபகம் வச்சுக்கோங்க, டசல் அப்படின்றது ஃபைட். த டசல் பிட்வீன் தி டூ பவர்ஸ் that controls டெல்லி. ஸோ ரெண்டு பவர் வந்து டெல்லியை கண்ட்ரோல் பண்ணுது. யார் யார் அப்படின்னு பார்த்தா ஆம் ஆத்மி பார்ட்டி, பிஜேபி. அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிலவிக்கிட்டு தான் இருக்கு. த எலெக்ஷன் இஸ் லைக்லி டு பிரிங் அப். ஸோ வாட் இஸ் மீன் பிரிங் அப் அப்படின்றது டு காஸ் டு ஸ்டாப் சடன்லி. ஓகேவா? பிரிங் அப் இஷ்யூஸ் கன்சர்னிங் தி இன்டெகிரிட்டி ஆஃப் தி எலெக்ஷன் ப்ராசஸ் இட் செல்ஃப். த ஏஏபி has submitted to the election commission that the names of bona fide voters are being removed from the electoral rolls. So AAP பார்ட்டி வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, bona fide voters ஓட நேம்ஸ் வந்து எலெக்ஷன் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிருக்கு. when announcing the elections, the chief election commission start to allay this fear, saying deletion of names are not possible without adhering to strict protocols. So எங்களுக்கு நிறைய protocols இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் நிறைய protocols இருக்கு. இந்த மாதிரி நேம்ஸ் ரிமூவ் பண்றது அப்படின்றது ஒரு, அது வந்து நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் எவ்ரி பார்ட்டி ஹஸ் a right to raise objection at various stages. அண்ட் அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா பார்ட்டிக்குமே உரிமை இருக்கு, அவங்களோட அப்ஜெக்ஷனை எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் அவங்க ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. In response, the BJP has said that the AAP is worried about the illegal. Okay, AAP வந்து எதை பத்தி அவங்க ஒரி பண்றாங்க? பிஜேபி. ஓகே, இன் ரெஸ்பான்ஸ் பிஜேபி ஹஸ் செட். ஸோ பிஜேபி வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஸோ ஏஏபி வந்து இப்போ இந்த மாதிரி நேம் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா, ஓட்டர்ஸ் நேம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கு பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன். பிஜேபி செட் ஏஏபி இஸ் ஒரிட். ஸோ அவங்க எதுக்காக ஒரி பண்றாங்க அப்படின்னா, தட் இல்லீகல் ரோஹிங்யா அண்ட் பங்களாதேஷ் இமிகிரன்ட்ஸ் ஹூ ஆர் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் தி பார்ட்டிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வில் பி ஸ்டக் ஆஃப் தி லிஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ ரோஹிங்யா அந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸும் அந்த மாதிரி பங்களாதேஷ் இமிகிரன்ட்ஸும் பார்ட்டி இப்போ இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி சில ஸ்கீம் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்கீமால இவங்களுக்கு தான் பெனிஃபிட். ஸோ அந்த நேம்லாம் அவங்க ரிமூவ் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரக்
ஆஃப் அப்படி டு ரிமூவ் someone or something name from the list or record அப்படின்னா அதேதான். அந்த இடத்துல அவங்க ரிமூவ் பண்ணதுனால அவங்களுக்கு அது ஒரியா இருக்கு. பர்டிகுலர் அந்த இமிகிரன்ஸ் நேம் வந்து ரிமூவ் பண்ணதால அந்த பர்டிகுலர் இமிகிரன்ஸுமே ஆம் ஆத்மி பார்ட்டியோட வெல்ஃபேர் ஸ்கீமால பெனிஃபிட் ஆகிற பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த நேம் தான் அவங்களுக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி சொல்றதா பிஜேபி வந்து சொல்றாங்க. சரி, the results scheduled to be announced on February 8. So February 8 வந்து ரிசல்ட் வரப்போகுது. Will also be a test of the strength and the strategies and the coherence of parties ranged against BJP. ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்ல வந்து நம்மளுக்கு என்ன தெரிய போகுது, பிஜேபிக்கு அகன்ஸ்டா இருக்க பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய போகிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. while the AAP and the Congress fought the Lok Sabha election with the seat sharing agreement as India. ஸோ லோக்சபா எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் ஒன்னாதான் நின்னாங்க இந்தியா அப்படின்ற ஒரு கூட்டணி கீழே in attempt to defeat the பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு. they are opposing each other in this fight. ஸோ இந்த எலெக்ஷன்ல, அதாவது இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல வந்து, அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் ரெண்டு தனித்தனியாக தான் நிற்கிறாங்க. ஃபார் த பிஜேபி தட் கன்சிடர் எவ்ரி எலெக்ஷன் அஸ் அ லைஃப் அண்ட் டெத் மேட்டர். ஸோ பிஜேபிக்கு ஒரு எலெக்ஷன், அவங்க எந்த எலெக்ஷன் எடுத்தாலுமே ஒரு எலெக்ஷன் லைஃப் அண்ட் டெத் மேட்டராக கன்சிடர் பண்றாங்க. ஸோ டெல்லி எலெக்ஷனும் அதே மாதிரி தான் இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியல் சொல்றாங்க. ஸோ சிம்பிளான ஒரு எடிட்டோரியல் தான். குயிக்கா நம்ம நீ வேர்ட்ஸை பார்த்துடலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓவர் சைஸ்டு அப்படின்றது லார்ஜ், ஆண்டனி வந்து டைனி, பெரிதாக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்க்யூமெண்ட் அப்படின்றது ஆஃபீஸ் ஹோல்டர், ஸோ பதவி வகிப்பவர். ஒரு விஷயத்த ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அந்த ஆஃபீஸர் நேம் இன்க்யூமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ரீகெயின் அப்படின்றது ரெக்கவர், ஆண்டனி வந்து லூஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ராமினன்ஸ் அப்படின்றது ஃபேம், டிப்ரெஷன், ஃபுல் ஃபிளெஜ்டு, மெச்சூர்டு சினானிம், ஆண்டனிம் வந்து யங். ஸோ கன்வல்யூட்டட் அப்படின்றது காம்ப்ளிகேட்டட் வந்து சினானிம், ஆண்டனிம் வந்து சிம்பிள். ஸ்பாட்லைட் அப்படின்றது அட்டென்ஷன், அதே மாதிரி ஆண்டனிம் வந்து ரெடியூஸ் அப்படின்னா ஸ்வங். ஸ்வங் அப்படின்னா சேஞ்ச், மாற்றுதல். ஓகேவா? ஸோ ஃபம்பிள்டு அப்படின்றாங்க ஆண்டனிம். ஓவர்வெல்மிங்லி அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி, ஆர்டினரி. ஸோ இன்கரப்டபிலிட்டி அப்படின்றது த குவாலிட்டி ஆஃப் பீங் ஆனஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரூவ் அப்படின்றது இன்க்யூரி, சஸ்பீஷியன் அப்படின்றது டவுட், அதுக்கு வந்து ஆண்டனி வந்து பிலீஃப். ஸோ டசில் அப்படின்றது ஃபைட், அதுக்கு ஆப்போசிட் வந்து ட்ரஸ்ட். ஓகேவா? இன்டிகிரிட்டி அப்படின்றது ஆனஸ்டி, அப்போ அதுக்கு ஆப்போசிட் டிஸ்ஆனஸ்டியா தான் இருக்கும். அல்லே அப்படின்றது ரெடியூஸ், அப்போ அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும், இன்க்ரீஸ். அட்யூரிங் அப்படின்றது ஸ்ட்ரிக்ட், அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிங். கோஹிரன்ஸ் அப்படின்றது அட்டாச்மெண்ட், ஒத்திசைவு அப்படின்றாங்க. ஸோ ஒத்திசைவு அப்படின்றது கரெக்டாக இருக்கும். கோஹிரன்ஸ் அப்படின்றது எல்லாம் ஒரே திசையில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வாங்க நம்ம வந்து ஃப்ரேஸ் பார்த்தலாம். செட் டு பி அப்படின்றது டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆர் டீலிங் வித் சம்திங் இன் எனர்ஜெட்டிக் அண்ட் டிட்டர்மைண்ட் வே. ரன் அப் டு அப்படின்றது த டைம் பீரியட் லீடிங் அப் டு அன் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். ஸோ புட் அன் எண்ட் டு அப்படின்றது டு ஸ்டாப் எக்ஸிஸ்டிங் ஆர் டைங். ஸோ பிரிங் அப் அப்படின்றது டு காஸ் டு ஸ்டாப் சடன்லி. ஸ்ட்ரக் ஆஃப் அப்படின்னு டு ரிமூவ் someone or something name from the list or record அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேஸ் 5 ஃப்ரேஸ் நீங்க நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த எடிட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த எடிட்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்த விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு எடிட்டோரியல் வீடியோவில் நாளைக்கு மார்னிங் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஆல், பாய், ஹேவ் அ கிரேட் டே.